7/6/2017 புதன்கிழமை வைகாசி மாதம் 24ஆம் தேதி சித்தயோகம் கூடிய நாளாகும். மதியம் 3:32 மணி வரையில் திரையோதசியும் பின் சதுர்த்ததசியும். விசாக நட்சத்திரம் இரவு 12:42 மணி வரையிலும் பின் அனுஷம். சுக்கிரன் பல மாதங்களாக உச்சம் பெற்று யாருக்கும் எந்தவிதமான உச்ச பலனும் அளிக்காமல் பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வந்துவிட்டார். ஒவ்வொரு வருடமும் உச்ச பலனை அளித்து வந்த சுக்கிரனால் இந்த வருடம் குரு வக்கரமடைந்ததால் பலனை அளிக்க முடியாமல் இடம்பெயர்ந்து விட்டார். ஆனால் அவையெல்லாம் கவலை வேண்டாம். அதே அளவு பலன்களை அளிக்கக்கூடிய சூழல் ஜூன் 29க்கு பின், அதாவது ஜூன் 29லிருந்து ஜூலை 26ஆம் தேதி வரை ரிஷபத்தில் பெயர்ச்சியாகி ஆட்சி புரிவார். இக்காலங்களில் சனியால் பார்க்கப்பட்டு எல்லா தொழிலும் வேலை என பல வழிகளில் அனைத்து ராசிக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணவரவு, பொருள் சேர்க்கை என பல நற்பலன்களை வழங்க உள்ளார். அவ்வாறு வழங்கும் போது குருவும் பார்ப்பதால் நிச்சயம் பெரு நன்மை உண்டாகும். ஜூன் 15 வரைதான் சனி சூரியன் புதனை பார்ப்பதால் கெடுபலன்கள் அவரவர் சுய ஜாதகத்திற்கேற்ப இருக்கும். எனவே அவரவர் சுய ஜாதகத்திற்கேற்ப இக்காலங்களில் பரிகாரம் செய்தும் தெய்வ வழிபாடு செய்தும் போக்கிக் கொள்ளலாம். இந்த சேனலுடைய வீடியோவை உடனே பெற கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். பின்னர் அதில் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்யவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். தாயாரின் அன்பும் பாசமும் இன்று இருக்கும். பண உதவியும் புரிவார்கள். நண்பர்கள் சந்திப்பு மகிழ்வையும் உதவியையும் கொடுக்கும். நண்பர்கள் கணவன் மனைவி மூலம் மாலை 5 மணிக்குள் பணவரவு இன்று ஒரு சிலருக்கு ஏற்படும். பின் அவர்களால் செலவும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் இன்று இருக்கும். இன்று கடன் சிலர் வாங்கக்கூடும். வீடு வாகனம் கணவன் மனைவிக்கு வாங்கவும் அதற்கு கடனும் கூட முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் வயதுக்கு மூத்த பெண்களால் ஆதாயமும் உண்டாகும். அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமமும் இன்று நலம் தரும். ரிஷபம். கடன் பெற தகவல் தொடர்பு மூலம் இன்று ஏற்படும். உறவினர்களிடமோ தம்பி தங்கைகளிடமோ போன் மூலம் கடன் கேட்க சிலருக்கு நேரிடும். உதவியும் உண்டாகும். மருத்துவ உதவிக்காக கூட இன்று தொடர்பு கொள்ள நேரிடும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். செய்தொழிலில் செய்வோருக்கு நல்ல வருவாய் இன்று ஏற்படும். பதவி உயர்வுக்கான தகவல் எதிர்பார்த்திருந்து இருப்பதற்கான காத்திருப்பீர்கள். ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய சமிக்கை தெரியும். மாலைக்கு மேல் நண்பர்களின் உதவி இன்று இருக்கும். அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும். மிதுனம். நண்பர்களின் உதவியால் தொழில் வேலையில் நன்மை உண்டாகும். வேலையில் எதிர்பார்த்தவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். பல சாதகமான தகவலும் இன்று கிடைக்க வரும். கணவன் மனைவி மூலம் எதிர்பாராத ஆதாயம் இன்று ஏற்படும். சிலருக்கு வீடு வாகனம் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்று இருக்கும். கல்வி கற்க நல்ல கல்லூரியில் வாய்ப்பு ஏற்படும். அம்பாள் விஷ்ணு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும். கடகம். நண்பர்களிடம் கனிவான பேச்சும் அனுசரணையும் வருமானத்தை கொடுக்கும். போன் தகவல்கள் நன்மை உண்டாக்கும். வீடு வாகனம் வாங்க யோசனை இன்று இருக்கும். தாயாருடன் போன் தொடர்பும் அவருக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். சிலர் வாகனத்திற்காக செலவு செய்வீர்கள். தெய்வ வழிபாட்டால் தைரியமும் நம்பிக்கையும் பிறக்கும். அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்று நலம் தரும். சிம்மம். வெளிநாட்டில் உறவினர்கள் தம்பி தங்கை உடன் தொடர்பும் வருமானமும் பணம் பெறக்கூடிய சூழல் இன்று இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளுடன் போன் தொடர்பும் இன்று இருக்கும். அவர்களுடன் போன் பேச்சு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். வேலைவாய்ப்பு தகவல் சிலருக்கு வரக்கூடும். அம்பாள் துர்க்கை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும். கன்னி. லாபமும் ஆதாயமும் நண்பர்கள் அலுவலகம் மூலம் இன்று இருக்கும். வீடு தொழில் புரிவோர்கள் நல்ல வியாபாரமும் வருமானம் வரக்கூடிய சூழல் இன்று இருக்கும். செய்தொழில் செய்ய யோசனை இன்று உருவாகும். நண்பர்களின் உதவியை நாடுவீர்கள். உங்களுக்கு உதவிகரமாகவும் இன்று இருப்பார்கள். வருமானம் உள்ள தடைகள் எண்ணி மனம் வருந்தும். அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்று நலம் தரும். துலாம். தொழிலுக்கு கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து நல்ல தகவல் வரும். தங்கை தம்பியால் உறவினர்களாலும் விரைய செலவு இன்று உண்டாகும். தொழில் வியாபாரத்திற்கு நண்பர்கள் உதவி இருக்கும். கணவன் மனைவிகளுக்கிடையே நல்ல அந்யோன்யம் இன்று இருக்கும். வேலையில் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கும். உடல்நலக் கோளாறுக்காகவும் இன்று செலவு செய்ய வேண்டியிருக்கும். அம்பாள் மகாலட்சுமி வழிபாடு இன்று நலம் தரும். விருச்சிகம். தெய்வ வழிபாட்டிற்காக பயணமும் செலவும் இன்று இருக்கும். போன் தகவல்களும் தொடர்புகளும் வருமானத்தையும் ஆதாயத்தையும் இன்று அளிக்கும். தடைகள் எல்லாம் இன்று முதல் விலக ஆரம்பிக்கும். மாலைக்கு மேல் நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். வருமானம் வரக்கூடிய சூழலும் தெரிய வரும். கடன் பிரச்சனை மனதை வாட்டும். மாலைக்கு பின் கணவன் மனைவியுடன் நல்ல அந்யோன்யம் உண்டாகும். நண்பர்கள் உதவியும் இன்று இருக்கும். அம்பாள் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமம் படித்தலும் இன்று நலம் தரும்.
தனுசு வேலை முயற்சி இன்று பலன் தரும். புதிய வேலை மாற்ற எண்ணம் உருவாகும். தந்தையின் உடல்நலம் முன்னேற்றம் அடையும். வீடு வாகனம் வாங்கவோ மாற்றவோ எண்ணம் உருவாகும். அண்ணன் மீதும் தாயார் மீதும் அக்கறை அதிகமாக இருக்கும். அண்ணன் அக்காவிற்காக கூட செலவு செய்ய வேண்டி வரும். செய்தொழிலில் செலவினம் இன்று கூடும். வரவேண்டிய இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் இன்று ஆதாயத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். நண்பர்களால் மகிழ்வும் ஆதரவும் இன்று இருக்கும். அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும். மகரம் நண்பர்களால் தைரியமும் நம்பிக்கையும் இன்று ஏற்படும். அவர்களால் லாபமும் உதவியும் இன்று இருக்கும். புதிய தொழில் தொடங்க உதவி புரிவார்கள். எண்ணமும் ஆலோசனையும் உபயோகமாக இருக்கும். தகவல் தொடர்பு ஊகவாணிபம் லாபத்தை தரும். எதிர்பாராத வரவும் கூட இன்று இருக்கும். தங்கை தம்பி உறவினர்களுக்காக கூட இன்று செலவு செய்ய நேரிடும். மாலைக்கு மேல் வேலைவாய்ப்பு பற்றிய சாதகமான தகவல் வரும். அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும். கும்பம் கடன் தீரவும் நோய் விலகவும் தெய்வ வழிபாடு பலனளிக்கும். வட்டி ஊக வணிபகம் மூலம் சிலருக்கு விரைய செலவும் பணவரவும் வருமானமும் உண்டாகும். தந்தையால் நன்மையும் அன்பும் அனுசரணையும் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படும். போன் பேச்சு தகவல் தொடர்புகளால் நன்மை இருக்கும். சிலரது அண்ணன் அக்காவின் உதவி இருக்கும். அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும். மீனம் மாலைக்கு பிறகு வேலையில் நல்ல தகவல்கள் வரும். புதிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவலும் உண்டாகும். உறவினர்களால் வருமானமும் ஆதாயம் அடையக்கூடிய தகவல் மாலைக்கு பின் இருக்கும். கணவன் மனைவிகளுக்கிடையே நல்ல அந்யோன்யம் அன்பும் அக்கறையாகவும் இருப்பார்கள். அதீத அக்கறையும் இன்று இருக்கும். நண்பர்களின் உதவி மாலைக்கு பின் இருக்கும். காதலர்கள் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியாகவும் இன்று இருப்பார்கள். அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி விஷ்ணு வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்டலும் இன்று நலம் தரும்.